ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது ஆடி கிருத்திகை, கார்த்திகை விரதம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த காவடி எடுக்கிறது, காவடியை தரிசனம் பண்ணுறதே ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா தேவர்களுடைய அந்தி நேரம், மாலை நேரம்னு சொல்லுவாங்க. எப்படி மார்கழி பிரம்ம முகூர்த்தமோ அப்படி. இந்த வருடம் நமக்கு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 2026 தான் நமக்கு ஆடி கிருத்திகை. சில பேர் பரணி நட்சத்திரத்தையும் கொண்டாடுவாங்க. பரணி காவடி, கிருத்திகை காவடின்னு 2 உண்டு. பரணி நட்சத்திரம் புதன்கிழமை ராத்திரி 9:30 மணியிலிருந்து உங்களுக்கு வியாழக்கிழமை இரவு ஒரு 8-8:15 வரைக்கும் இருக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் பார்த்திங்கனாக்கா வியாழக்கிழமை 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 இரவு 8:14 ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை இரவு ஒரு 6:45 மாலை 6:45 மணி வரைக்கும் 7ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு கிருத்திகை இருக்குது. கிருத்திகை கொண்டாடுறவங்க வெள்ளிக்கிழமையும், பரணி காவடி எடுக்கிறவங்க ஆப்பா பரணி என்று பஞ்சாங்கத்திலலாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த ஆப்பா பரணி காவடி எடுக்கிறவங்க வியாழக்கிழமையும். இதை சில பேர் பார்த்திங்கன்னா 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க. சில பேர் 21 நாட்கள் இருப்பாங்க. சில பேர் 11 நாட்கள், 9 நாட்கள், சில பேர் 3 நாட்கள். அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 தினங்களும் இருப்பாங்க. சில பேர் 6 நாட்கள் விரதம் இருப்பாங்க. பூரட்டாதியில் ஆரம்பித்து புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை என்று கிருத்திகை நட்சத்திரம் முடிகிறப்ப தான் இதை நிறைவு செய்வாங்க. இந்த விரதங்கள் அவரவர்களுடைய குல வழக்கப்படியும் அவர்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தபடியும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னாலும் நம்ம ஆசைப்பட்டா போல் நமக்கு எப்படி வேணுமோ அப்படியும் செய்கிறதுலையும் தவறு எதுவுமே கிடையாது. இது இந்த தேவர்களுடைய காலம் அந்தி நேரம்னு சொல்லப்படுகிறது. மாலை நேரம், மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தம், அதே போல் நமக்கு நவராத்திரி புரட்டாசி வர்றது இரவு நேரம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு பதிவு இருக்குது. அதில் இதெல்லாம் கரெக்டாக குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் அதில் அதை பார்த்துக்கலாம். இந்த அற்புதமான தினத்தன்று பார்த்திங்கன்னா முருகனுக்கு வகை வகையான வழிபாடுகள் இருக்கும். பார்த்திங்கன்னா காவடி எடுக்கிறது தான் அதில் பிரதானமான விசேஷமாக கருதப்படுகிறது. அதில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பரணி காவடி எடுப்பாங்க, சில பேர் கிருத்திகை காவடி எடுப்பாங்க. இதையெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா ரெண்டுமே ஒன்று தான். உங்களுக்கு நம்ம காவடின்றது ரெண்டும் ஒன்று தான். அதை எடுக்கிறத தரிசனம் பண்ணுவோம். காவடியெல்லாம் தூக்கிக்கிட்டு நமக்கு ரோட்லெல்லாம் பாத யாத்திரையாக நடந்து போவாங்க நிறைய பழனி அந்த மாதிரி முருகன் ஸ்தலங்களுக்கு. இது உலகெங்கிலும் பிரசித்தியாக கொண்டாடப்படுகிற ஒரு விஷயம். மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, லண்டன், உலகம் பூராவும் நம் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு போல் எந்த இடத்துல போனாலும் தம்முடைய முருகனை, தமிழ் கடவுளை அவர்கள் மறக்கிறதே கிடையாது. அந்தந்த ஊரில் முருகனுக்காக ஒரு கோயில், ஆலயம் எழுப்பி அதில் முருகனை எல்லாரும் வழிபட்டு கொண்டு தான் இன்றளவும் இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக அவரவர்கள் குல வழக்கப்படி இந்த ஒரு நிகழ்ச்சி உலகெங்கிலும் இந்த 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஆடி கிருத்திகை அன்று நடக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இதை ஒட்டிய ஒரு சின்ன புராதன நிகழ்வு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்ன தாத்பரியம், இந்த காவடி எடுக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா, அது பார்க்கலாம். இடும்பன் அவன் ஒரு அரக்கன். யார் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரபதுமனுடைய ஏவலாளி. சூரபதுமன்ட்ட வேலை செய்கிறவன். அவனை போய் நீங்கள் இப்போ முருகன் சம்ஹாரம் செய்து ஆட்கொள்கிறார் இல்லையா திருச்செந்தூரில், அந்த சூரபதுமன்ட்ட வேலை பார்க்குறவர் தான் இந்த இடும்பன். அப்போ அந்த இடும்பனை போயிட்டு நீ போய் முருகன்கிட்ட சண்டை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி ஆணையிட்டு அனுப்புகிறார் சூரபதுமன். இவர் இடும்பன் முருகனை எதிர்த்து தோற்றுடுறார் முருகன்கிட்ட சண்டை போட்டு. ஆனால் முருகன்கிட்ட அவர் விண்ணப்பிக்கிறார், நான் உனக்கு அடி பண்ணிடுறேன், நான் உன்னுடைய பக்தனாக மாறிடுறேன். ஆனால் என்னுடைய மனைவி இடும்பி என்கிறவள் சூரபதுமனுடைய
அரண்மனையிலே இருக்கிறாள். அவளுக்கு ஏதானும் துன்பம், இது ரொம்ப அடியேன் சுருக்கமாக சொல்கிறேன், ரத்தின சுருக்கமாக 2 நிமிஷத்துலேயே சொல்லிடுறேங்க, இது பெரிய கதை உங்களுக்கு. அப்போ உடனே போயிட்டு என் மனைவி என் பொண்டாட்டியும் காப்பாற்றிடுங்க, அங்கே இருந்தால் அவர் ஏதாவது சூரபதுமன் வந்து இடும்பிக்கு ஏதாவது கொடுமை செய்யலாம், ஏதாவது அவங்கள துன்புறுத்தலாம்னு அவர் விண்ணப்பிக்கிறார் முருகப்பெருமானிடம். முருகப்பெருமான் இடும்பியை கூட்டிகிட்டு வந்து இடும்பனிடம் சேர்த்து விடுகிறார். இடும்பி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம முருக பக்தை. அவர் எப்போவுமே முருகனுடைய பக்தை தான். அவர் ரொம்ப நாளாகவே அந்த மாதிரி உங்களுக்கு ஜென்மாவாக சொல்லுவாங்க இல்லையா, அப்படி மாதிரி கூட நாம் சொல்லிக்கலாம். அப்போ 2 பேருமே முருகன் பூஜையில் திளைத்து இருக்கிறாங்க. இங்கே ஒரு சமயம் அகத்திய முனிவரை இவங்க போய் தரிசனம் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது அகத்திய பெருமான் இவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறார். அவருடைய அகத்திய பெருமானின் அறிவுரைப்படி போயிட்டு காசியில் கங்கையில் நீராடிட்டு அங்கே 2 மலைகள் இருப்பதாகவும், சிவகிரி சக்திகிரின்னு 2 மலைகள் இருப்பதாகவும், இந்த பிரம்மதண்டம்னு ஒன்று கொடுக்குறாரு அவங்களுக்கு. யார்? இடும்பிக்கிட்ட கொடுக்குறாரு அகத்திய முனிவர். இந்த பிரம்மதண்டத்தில் 2 நாகங்களையும் சேர்த்து கொடுக்குறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்கோடகன், கொடிய விஷத்தை உடைய ஒரு நாகம். அந்த கார்கோடன் அப்படிங்கிற ஒரு நாகமும் அனந்தன் என்கின்ற ஒரு நாகம். அந்த அனந்தன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதிசேஷனுடைய அம்சம், அவர் தான் அனந்தன். இந்த 2 நாகங்களையும் நீங்கள் கயிறாக வச்சு இந்த 2 மலைகளையும் நீங்கள் இந்த பிரம்மதண்டத்தில் சேர்த்து கொண்டு வந்து தென்னகம் வந்து தமிழகத்தில் நீங்கள் சேர்க்கணும், இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கட்டளை இடுறார் அகத்திய பெருமான். அப்போ பாருங்கள், ஒரு மலையவே பெயர்த்தி எடுத்து 2 கொட்டிய விஷமுடைய நாகங்களை ஒரு கயிறாத்து மாற்றி கட்டுற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா எப்படிப்பட்ட புண்ணியவதியாக இருப்பாங்க. அந்த அம்மாவுடைய தவ வலிமை என்னவென்று நாம் சொல்கிறது. முருகனுடைய அருள் எவ்வளோ இருந்திருக்கோன்றதும், எத்தனை ஜென்மங்களுக்கு இருந்திருக்கும், எவ்வளோ பூஜை பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இது. சரி, இவங்க போகிறாங்க. அதே போல் அகத்திய முனிவரினுடைய வழிகாட்டுதல் படி அவங்க வடக்கே போய் கங்கையில் நீராடி இந்த சிவகிரி சக்திகிரி மலையெல்லாம் பெயர்த்து எடுத்து அந்த பிரம்ம தண்டத்தினுடைய ஒரு முனையில் சிவகிரியும் மற்ற முனையில் வந்து சக்திகிரியையும் கார்கோடகனையும் அனந்தனையும் கயிறாக மாற்றி 2 பக்கமும் கட்டிட்டு தன்னுடைய தோளில் சுமந்து வருகிறார் இடும்பன். இதுதான் காவடியுடைய தாற்பயம். இதுதான் காவடி சுமக்கிறதுடைய ஒரு விஷயம் உங்களுக்கு. அப்போ 2 பேரும் வரும்போது அப்போ அகத்திய பெருமான் ஏற்கனவே அறிவுறுத்திட்டாங்க, அவங்க எங்கே வந்து நிற்கணுமோ அந்த வலை வந்து தமிழகம் வந்ததுமே அங்கே வந்து அது தானே நின்றுடும், அங்கேருந்து அசையாதுன்னு அவர் சொல்லிட்டார். அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவகிரியும் சக்திகிரியும் சேர்த்து இடும்பையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இந்த மலையை சேர்த்துடுறாங்க. இதுதான் உங்களுக்கு இந்த காவடியுடைய இது. காவடிகள் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த காவடி எடுக்கிறது முருகன் பூஜை பார்த்திங்கன்னா இந்த இடும்பனையும் சேர்த்து நீங்கள் அன்னைக்கு தரிசனம் பண்ணணும். முருகன் கோயிலெல்லாம் நீங்கள் மலை ஏறி போனீங்கன்னா கீழேயே இடும்பன் இருப்பார். அவர் முதல்ல இடும்பனை தரிசனம் பண்ணி தான் முருகனை போய் பார்க்குற மாதிரி இருக்கும் புராதன கோயில்களில். அப்படி இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் சின்ன முருகன் கோயில்மானா அந்த இடும்பனை அந்த நேரத்தில் நீங்கள் நினைந்து கொள்வதும் நல்ல ஒரு சிறப்பான விஷயமும் உங்களுக்கு ஒரு பூரணமான பலன்களையும் தரும் என்பது பெருமாளுடைய வாக்கு. அகத்திய பெருமான் அவங்களையும் வணங்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் பச்சை இந்த மாதிரியெல்லாம் உடை அணிந்து இந்த 48 நாள் அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, 48 21 11 ஒரு 3 நாள் 6 நாள் அந்த மாதிரி விரதம் இருந்து அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு பரணி காவடியோ இல்லைன்னா அவங்களுக்கு கிருத்திகை காவடியோ அது எதுவோ அந்த மாதிரி காவடிகளை எடுப்பாங்க. அவரவர்களுடைய பாரம்பரிய வழக்கப்படி அவங்க முன்னோர்கள்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காவடியெல்லாம் பரண மேலே வச்சுருப்பாங்க. அந்தந்த வருஷம் ஒரு காவடி எடுக்கிற ஆடி மாதம் தான் அதெல்லாம் இறக்கி சுத்தம் பண்ணி அதெல்லாம் எடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த காவடிகள் பார்த்திங்கன்னா பால் காவடி, பன்னீர் காவடி, மச்சக்காவடி, சேவல் காவடி, சர்ப காவடி, சந்தன காவடி, சக்கரை காவடின்னு வகை
வகையாக இருக்கவங்க நிறைய காவடிகள் அவங்க வழக்கப்படியும் செய்யலாம். சில பேர் வேண்டுதலுக்காகவும் ஒரு 3 தடவை செஞ்சுக்கிறேன், ஒரு முறை செய்கிறேன்னு சில பேர் வேண்டுதலுக்காகவும் இந்த பால் காவடி பொதுவாக நிறைய பேர் எடுப்பாங்க. பழனி, திருத்தணி, திருச்செந்தூர், திருவண்ணாமலை, உங்களுக்கு மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் இந்த மாதிரி நிறைய அண்ணாமலையில எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. இந்த காவடி எடுக்கிறதோடு சேர்த்து கிருத்திகை விரதம் இருக்கிறது ரொம்ப அதீத பலன்களும் தரும்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த காவடி எடுக்கிறவங்க அவங்க இல்லங்களிலேயே வழிபட்டு அன்னதானம் எல்லாம் இட்டு முருகனுக்கு படையல் போடுவாங்க. அதற்கப்புறமா கோயிலுக்கு செல்வார்கள். உற்றம் சுற்றம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் உணவிட்டு இந்த மாதிரி காவடி எடுத்து கோயிலுக்கு போய் அதை செலுத்திட்டு பின்பு தன்னுடைய இல்லம் திரும்பி மறுபடியும் பூஜை எல்லாம் செஞ்சு அது எந்தெந்த கோயிலோ, இப்போ அவங்க திருத்தணின்னா திருத்தணிக்கு போய் செலுத்துவாங்க, திருச்செந்தூர்னா திருச்செந்தூருக்கு போவாங்க, அதே மாதிரி சுவாமி மலைன்னா அங்கே போவாங்க, அதே மாதிரி திருப்பரங்குன்றம்னா திருப்பரங்குன்றத்துக்கு எந்த கோயிலோ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைனாக்காரங்க சீனர்கள் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலேசியாவில், சிங்கப்பூர் அந்த மாதிரி உங்களுக்கு போய் அங்கே கூட அவங்க நிறைய பேர் அழகு குத்தி இருக்கிறதெல்லாம் நீங்கள் நியூஸ்லலாம் தாராளமாக பார்க்கலாம். அந்த நாள் அன்றைக்கி உங்களுக்கு நிறைய லைவ் டெலிகாஸ்ட் கூட வரும். ஸ்ரீலங்கா கண்டி கதிர்காமத்தில் இருக்கிறது, அந்த மாதிரி உங்களுக்கு மருதமலை, எல்லா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக குவலயத்தோர் வழிபட வேண்டும் என்பது ஆதிபராசக்தியின் வாக்கு. அந்த வகையில் எங்கெல்லாம் முருகன் ஸ்தலம் இருக்கோ அங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். நம்ம போய் இதையெல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பூஜை இதை மாதிரியெல்லாம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு வழக்கம் இல்லை விட்டு போயிருக்கோம், இல்லை செய்கிறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும், ஆனால் வசதி இருக்காது. அப்படி இருக்கிறவங்களாம் கட்டாயம் ஏங்கவே வேண்டாங்க. ஒரு பூஜை செய்வதை விட பூஜை செய்பவர்களுக்கு நாம் உதவி செய்வது நிறைய புண்ணியத்தை தரும். அதற்குண்டான ஒரு சின்ன விஷயம் இப்போ சொல்கிறேன். ஒரு சின்ன கதை பார்த்திங்கன்னாக்கா, ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக சிவபக்தர். அவர் ரொம்ப சிறப்பாக சிவ பூஜையெல்லாம் ஒரு நாளும் தவறாத நித்தமும் சிவனுக்கு பூஜை நைவேத்தியம் எல்லாம் செய்கிறார், அபிஷேகம் ஆராதனை. ஒரு நாள் அவருக்கு நைவேத்தியம் வைக்கிறதுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படியே ரொம்ப சோகமாக நடக்கிறாரு. வழியில் ஒருத்தர் பார்க்குறாரு. அவர் என்ன அப்படியே இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு. இல்லை, ரொம்ப தவறாமல் செய்கிற பூஜைக்கு எனக்கு நைவேத்தியத்துக்கு எதுவும் இல்லை அப்படின்னு. இந்தாங்க நான் 2 பழம் வச்சுருக்கேன், வச்சுக்கோங்கன்னு கொடுத்து விட்றாரு. 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. ஒரு காட்சி யமலோகத்தில் பார்த்திங்கன்னாக்கா 2 சிம்மாசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஒன்று ரத்தின சிம்மாசனம், ஒன்று தங்க சிம்மாசனம். இந்திரன் அந்த பக்கமாக வரான். இது என்ன புதுசாக சிம்மாசனமெல்லாம் இருக்குது, யமலோகம் என்ன இவ்வளோ களக்கட்டி இருக்குது. யம பகவான் அங்கேருந்து ஒரு அழகாக ஒரு தேர் மாதிரி ஒரு ரதம் வருகிறது உங்களுக்கு. அந்த ரதம் வர்றதை பார்த்த உடனே யம பகவான் ஓடோடி போய் அங்கே வர்றவங்களை வரவழைச்சி அவங்கள ரொம்ப இதுவாக அழைத்து கொண்டு வந்து இந்த ரத்ன சிம்மாசனத்தில் அமர்த்திடுறாரு. இந்திரனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஏதுன்னு கேட்கவும் நேரம் இல்லை. என்ன நடக்குதுன்னு கேட்கறதுக்குள்ள 1 நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வராரு. அவரை கொண்டு வந்து போயிட்டு தங்க சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு உபகாரம் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா யம பகவான் இந்திரன்ட்ட சொல்கிறாரு, இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இவங்க 2 பேருமே பூலோகத்தில் சிவ பூஜை செய்தாங்க. பொதுவாக கண்டினியூவஸாக செஞ்சவருக்கு ஒரு நாள் தடைப்படுது. அந்த தடைப்பட்ட பூஜை தடைபடாமல் இருக்க உதவியவருக்கு ரத்ன சிம்மாசனமும் இந்த பூஜையை செய்தவங்களுக்கு தங்க சிம்மாசனமும் போட்டு நான் இங்கே வரவேற்கணும் என்பது இறை ஆணை, சிவனுடைய ஆணை. அதை தான் நான் இப்போ நிறைவேற்றினேன்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், பூஜைக்கு ஒத்தாசை செய்கிறது பெரிய விஷயந்தான். அந்த மாதிரி நாம் நம்ம வீட்டிலையோ நம்ம கோயில்லையோ நம்ம தெரிஞ்சவங்க இடத்துலையோ எங்கே முடியுமோ அங்கே இந்த மாதிரியெல்லாம் நாம் விரதம் இருந்து இந்த மஞ்சள் பச்சை ஆடையெல்லாம் உடுத்தி மாலை அணிந்து விரதம் இருந்து நாம் முருகனை பூஜை செய்யலாம். நமக்கு எப்படி முடியுதோ அப்படி செய்யலாம். என்ன நைவேத்தியம் வைக்கணும்னா சக்கரை பொங்கல், உங்களுக்கு தேனும் திணைமாவும் முருகனுக்கு ரொம்ப விசேஷம், அப்படி செய்யலாம். நீங்கள் அப்படி உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியலன்னா ஒரு வெள்ளை கட்டி வச்சுட்டு கூட நீங்கள் அழகாக நீங்கள் பூஜை செஞ்சிடலாம் முருகனுக்கு. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு அங்கே தேவையான உதவிகள் நீங்கள் அன்னதானத்துக்கோ மற்ற எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் ஒத்தாசையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு விரதமாக இருந்து பால் குடம்
அலகு குத்துறது, அப்புறம் அந்த பால் பொங்கல் இடுறது, சக்கரை பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி தேனும் தினைமாவும் இல்லைன்னா மாவிளக்கு போடுறது, வெற்றிலை தீபம் போடுறோம். எதுவும் முடியலன்னா ஒரு வெள்ளைக்கட்டியை வச்சுட்டு முருகான்னு கையெடுத்து நீங்கள் கும்பிடலாம். வயது காரணமாக இருக்கலாம், வசதி காரணமாக இருக்கலாம், இல்லை வெளியூரில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த அளவில் இந்த கார்த்திகை விரதங்களை உங்களால் முடிந்த அளவுக்கு முருகன்கிட்ட நாம் பூஜை பண்ணலாம். என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு முருகனுக்கு நீங்கள் கேட்ட வரம் தருவார். என்ன கேட்குறீங்களோ அதை சங்கல்பம் வச்சுக்கிட்டு நாம் செஞ்சுக்கலாம். கேட்டது கேட்டபடி கொடுப்பார். ஏன்னா மகாலட்சுமியின் மருமகனான முருகனுக்கு செல்வ வளங்கள் தருவார். செவ்வாயும் அவருக்கு இருக்கிறது, அவருடைய இதாக இருக்கிறதுனால, அது தெய்வத்தையாக இருக்கிறதுனால நம்ம நிலப்புலன்கள், வீடு வாசல், நம்மளுடைய இரத்த பந்த உறவுகள் இதெல்லாமும் நல்லா நடக்கும். குழந்தை பேரும் கிடைக்கும். இந்த அளவு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அன்னைக்கு கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அலங்காரம், பாம்பன் சுவாமிகளுடைய கீர்த்தனைகள், அருணகிரிநாதரின் திருப்புகழ் இதையெல்லாம் பாடலாம், பாடச் சொல்லி கேட்கலாம், ஒலிக்கச் செய்து கேசட்டிலும் போட்டு கேட்கலாம். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.